என்னங்க, நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் போறதும் வரதுமா இருக்கீங்க. நம்ம அருண் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு ஒரு கல்யாணமும் பண்ணிட்டா ஒரு பாரம் குறையுமே. அலுவலகத்திலிருந்து வந்த வெங்கடேசன் கைகளில் காஃபியை கொடுத்து கேட்டாள். விஜயா, நம்ம பசுபதியோட பொண்ணை பார்க்கலாமா? எம்எஸ்சி மேத்ஸ் படிச்சிருக்காளாம். இப்போதைக்கு தனியார் பள்ளியில வேலை செய்யறாளாம் என்று சொன்னான். ஆமா, அந்த பியூன் பசுபதியோட பொண்ணையா? உங்களுக்கு என்ன கிறுக்கு பிடிச்சிருக்கா? நம்ம அருண் அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட என் மாமனார் ஸ்கூல்ல பெல் அடிக்கிற பியூன்னு பெருமையா சொல்லிக்கவா? எத்தனை லட்சம் செலவு பண்ணி படிக்க வச்சிருக்கோம். நம்ம அந்தஸ்துக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு வரனை பார்க்கணும். தரகர் ஒரு ஜாதகம் கொடுத்துண்டு போயிருக்கார். பொண்ணு சிஏ படிச்சிருக்காளாம். அவ அப்பா வக்கீலாம். ஒரே பொண்ணு, வசதியானவங்க எதிர்பார்க்கறத விட அதிகமா செய்வாங்களாம். எப்படியோ போ, நான் சொல்றதை என்னவோ கேட்க போறேன். அப்படியே தப்பி தவறி ஏதாச்சும் கேட்டுட்டாலும் சரிப்பட்டு வரலன்னா எல்லாம் உங்களால தானு பிடுன்னு பிடுங்குவர். நிஷாவை பார்க்க போயிருந்தார்கள். விருந்து பார்த்து பார்த்து செய்திருந்தார்கள். அருணுக்கு நிஷாவை பார்த்தவுடனேயே பிடித்து போனது. பெண்ணின் அம்மா விஜயாவிடம் நிறைய பேசி கொண்டிருந்தார். ஒரே பொண்ணு, செல்லமா வளர்ந்துட்டா. வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டா. காஃபி போட கூட தெரியாது. உங்க வீட்டுக்கு வந்தாலும் செய்ய மாட்டா. எதையும் முதல்ல சொல்லிடுறது பெட்டர் இல்லையே. அப்புறம் வீட்டை துடைக்கல, காஃபி போடலைன்னு சொல்லக்கூடாது. எங்க வீட்டில் எல்லாத்துக்கும் வேலைக்காரி வச்சிருக்கோம். ஆமா, நாம தான் வீட்டில் கிடக்கோம். அவங்க வேலைக்கு போக போறாங்க. அருணும் ஒரே பையன், உயிரையே வச்சிருக்கோம். அவங்க சந்தோஷமா இருந்தா போதும். எனக்கு தெம்பு இருக்கிற வரை நானே செஞ்சுட்டு போறேன் என்று சொன்னார். 100 பவுன் நகையும் காரும் விஜயாவின் கண்ணை மறைத்தது. நல்ல நாள் பார்த்து நிச்சயித்து விட்டார்கள். நிச்சயம் முடிந்ததிலிருந்து அருண் அடிக்கடி போனில் பேசி கொண்டிருந்தான். அருண், இன்னைக்கு சாயந்தரம் சீக்கிரம் வந்துட்டேன். இந்த இடம் கூடி வரணும்னு முருகன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தேன். ஒரு கோயிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடலாம். அப்புறம் கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சப்புறம் குடும்பத்தோட போய் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் என்று சொன்னாள். அம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்கு. நீயே போய் வந்துடேம்மா என்று சொன்னான். குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து கும்பிட வேண்டும் என்று விஜயா சொன்னதால் அண்ணன் வீட்டிற்கு சென்று அழைத்துவிட்டு கடைக்கு போய் மளிகை பொருட்களை வாங்கி கொண்டு அச்சிட்டு தயாராக இருந்த பத்திரிகைகளையும் பார்சல் எடுத்துக்கொண்டு வருவதற்குள் வெங்கடேசனுக்கு களைப்பாக இருந்தது. சும்மாவா சொன்னாங்க, வீட்டை கட்டிப்பார், கல்யாணம் பண்ணிப்பார்னு? அவளுக்கு என்ன, வீட்டில் உட்கார்ந்து கொண்டே எல்லாத்தையும் சொல்லிவிடுவா. முணுமுணுத்து கொண்டே ஸ்கூட்டரை நிறுத்தி ஒரு காஃபியாவது சாப்பிடலாம் என்று ஆவணா இன்னில் நுழைந்தார். காஃபியும் மெதுவடையும் சொல்லிவிட்டு பார்வையை படரவிட்ட போது அந்த ஏசி அறையின் கடைசி டேபிளில் சின்ன வெளிச்சத்தில் அருண் நிஷாவிடம் வெகு ஆர்வமாக ஏதோ பேசி சிரித்து கொண்டிருந்தவன் அப்பாவை கவனித்து ஒரு நிமிடம் முகம் மாறியவன் வேகமாக எழுந்து வந்தான். அப்பா இன்னைக்கு நிஷாவுக்கு பர்த்டேவா, ஃபோன் பண்ணினான். அதான் ஹோட்டலில் சாப்பிடலாம்னு. சரிப்பா, பரவாயில்ல, நீ ஒன்றும் சங்கடப்படாத. நான் காஃபி மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நீ மெதுவாக சாப்பிட்டுட்டே வா. பக்கத்தில் உட்கார்ந்திருந்தவன் எதற்காக எழுந்து போனான் என்பதை கூட கவனிக்காமல் மெனுவில் ஆழ்ந்திருந்தான். ஸ்கை ப்ளூ நிற டிசைனர் சாரி அருண் எடுத்து தந்திருக்கலாம் என்று தோன்றியது. அருணுக்கு சின்ன வயதிலிருந்து ஸ்கை ப்ளூ ரொம்ப பிடிக்கும். பேனா, பென்சில் எதுவானாலும் அந்த கலரிலேயே வேண்டுமென்று கேட்பான். ஒரு சுபதினத்தில் திருமணம் முடிந்தது. 10 நாட்கள் ஹனிமூன் விருந்து என்று இருவரும் சுற்றி கொண்டே இருந்தார்கள். அம்மாவை சாப்பிட்டியா என்று கேட்க கூட மறந்ததை அருண் வித்தியாசமாக எதுவும் நினைக்கவில்லை. விஜயா கல்யாணமான புதுசு, சந்தோஷமாக இருக்கட்டும். இவளாகவே சென்று அருணை ஆர்வமாக விசாரிப்பாள். லீவு முடிந்து அருண் வேலைக்கு செல்லும் நாள். அம்மா நிஷாவை எதுவும் வேலையெல்லாம் சொல்லாத, அவளுக்கு எதுவும் தெரியாது, நீயே சமைச்சு வை, மதியானம் நான் வந்துடுறேன் கிளம்பினான். 2 வீலரை உருட்டினால் 20 நிமிடத்தில் அலுவலகம். மதியம் எப்போதும் வீட்டுக்கு வந்து விடுவான். அவன் 2 மணி ஆனாலும் விஜயாவும் சாப்பிடாமல் காத்திருப்பார். புது மருமகள் இருக்கிறாள் என்று ஒரு கூட்டும் கேசரியும் எக்ஸ்ட்ராவாக சமைத்துவிட்டு பாத்திரம் தேய்த்து துணி துவைத்து ஹாலில் வந்து உட்கார்ந்து கடிகாரத்தை பார்த்தாள். மணி 1:05 நிமிடம் இருந்தது. நிஷா இன்னமும் ரூமை விட்டு வெளியே வரவில்லை. டிவியை போட்டு உட்கார்ந்தான். விளம்பரம் முடிந்து தொடர் ஆரம்பித்த போது காலிங் பெல். வெளியில் போன வெங்கடேசனாக தான் இருக்கும் என கதவை திறக்க அருண் நின்றிருந்தான். நேராக ரூமுக்கு சென்றவன் 10 நிமிடங்கள் சிரிப்பு உரையாடல் முடித்து வெளியில் வந்தார்கள். அம்மா,
நீ அப்பா வந்தவுடன் சாப்பிடு, டைம் ஆயிடுச்சு, எங்களுக்கு எடுத்து வையேன் என்று சொன்னான். மணி 2 ஆனாலும் சாப்பாட்டுக்கு வராதவன் இப்போதெல்லாம் 1 மணிக்கு ஆஜராகி விடுகிறான். இடையில் ஒவ்வொரு நாள் 11 மணிக்கு டீ சாப்பிட வந்தேன் என்பான். நிஷாவிடம் அரட்டை அடித்துவிட்டு இவர்கள் எதிரிலேயே பாய் செல்லம் கன்னத்தை தட்டிவிட்டு போனான். அவளுக்கு வீட்டில் டிவி பார்த்து கொண்டும் தூங்குவதும் சுகமாக பழகிவிட்டதால் 1 மாதமாகியும் அவள் போக்கு மாறவே இல்லை. காலையில் 8 மணிக்கு மேல் தான் எழுந்திருப்பதும் சாப்பிட்டு விட்டு ரூமுக்குள் போய் கதவை தாளிட்டுக் கொள்வதுமாக இருந்தாள். பொறுப்பு பார்த்த விஜயா ஒரு நாள், என்னம்மா எப்பவும் ரூமுக்குள்ளேயே தனியா இருக்க, அருண் வந்தாதான் வெளியே வர்ற, வந்து எங்களோட கலகலப்பா பேச, கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க கத்துக்கோ, இனிமே உங்க 2 பேர் துணியையும் நீயே துவைச்சி மடிச்சு வைக்கணும் என்று சொன்னாள். அவ்வளவுதான். உம்மென்று முகத்தை வைத்து கொண்டு உள்ளே போய்விட்டாள். அவள் அம்மாவிற்கு போனில் என்ன சொன்னாலோ தெரியவில்லை. விஜயாவிற்கு போன் செய்தாள். என்ன சொன்னீங்க? என் பொண்ண நாங்கள் தான் அப்போவே சொன்னோம்ல, செல்லமாக வளர்த்துட்டோம்னு. ஒரு வேலைக்காரி வச்சுக்கோங்களேன், மிஞ்சி போனால் 1000-2000 ஆகுமா என்று சொன்னார். வெங்கடேசனிடம் பொறுமை தள்ளிவிட்டாள் விஜயா. நான் என்னமோ கொடுமை பண்ணுற மாதிரி இல்லை பேசுகிறாங்க. எவ்வளவுதான் படித்தாலும் நம்ம வீட்டு வேலையை கூட செய்ய தெரியாமல் என்ன பொண்ணுங்க இது? விஜயா, நீ வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பொண்ணை பாருனா பணத்தை தானே பார்த்த சிரித்தார். வழக்கமான வேலைகளுடன் இன்னொரு ஆள் வேலையும் கூடுதலாக சேர்த்து போனதில் சோர்ந்துதான் போனாள் என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா, உன்னால முடியலனா வேலைக்கு ஆள் வச்சுக்கோ, ஒற்றை வார்த்தையில் முடித்து கொண்டான் அருண். இருவரும் எங்கு போவது வருவதாக இருந்தாலும் கிளம்பும் முன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். இவள் ஏதாவது கேட்டாலும் நீங்களே பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தா சும்மா நோய் நோயின்னு உசுரை எடுக்காதீங்க. சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. அம்மாவை திரும்பினான். ஒரே வீட்டுக்குள் அவர்கள் 2 பேர் ஒரு சுவற்றுக்குள்ளும் இவர்கள் தனியாக ஒரு சுவற்றுக்குள்ளும் இருப்பது போல இருந்தது விஜயாவிற்கு என்றுதான் சொல்ல வேண்டும். வருத்தமாகவே இருந்தது. என்னங்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தபோது உங்க தம்பிங்க தங்கைங்கன்னு எவ்வளவு கலகலப்பா இருந்தோம். மொத்தம் 8 பேருனாலும் ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு அந்த நாள் எல்லாம் கண் முன்னால வந்து கஷ்டமா இருக்கு. நமக்கு இருக்கிற ஒரே பையன் இப்படி மாறுவான்னு கனவுல கூட நினைக்கல. விடு விஜயா, காலத்துக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். இன்னைக்கு ஒரே பிள்ளைங்கன்னு எல்லா வசதியோடவும் விட்டு கொடுத்து போக தெரியாம வளர்த்துட்டு அவங்க விருப்பப்படி தனியா வாழத்தான் விரும்புறாங்க. ஒன்னா இருந்து சேற்ற வாரி பூசிக்கிறத விட அவங்க வாழ்க்கை அனுபவத்தை அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்கிட்டுமே. இருக்கவே இருக்கு ஊர்ல நம்ம வீடு, அங்க போயிடலாம். எதிர்பார்ப்புகள் இல்லாத வாழ்க்கை தான் நிம்மதியாக இருக்கும். என்ன சொல்ற? பேரன் பேத்தி என்று வீடு நிறைந்து வாழ ஆசைப்பட்டவள் மனம் கலங்கி அப்படிதான் போகலாங்க. பிள்ளைங்களை வளர்த்து ஒரு வாழ்க்கையை கொடுக்கறதோட நம்ம அவ்வளவுதான் என்று சொன்னாள் என்றாள்.